தெரிஞ்சா பதில் சொல்லுங்க. ஓகேவா? தெரிஞ்சா பதில் சொல்லுங்க. தைராய்டு பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்ல, அவங்களுக்கு என்னெல்லாம் இருதய ப்ராப்ளம் வரும்னு தெரியுமா? தைராய்டு பேஷண்ட்ஸ், உங்களுக்கு தெரியாத விஷயம், தைராய்டு பேஷண்ட்ஸுக்கு என்னெல்லாம் இருதய பிரச்சனை வரலாம். இன்னைக்கு என்ற ஒரு பேஷண்ட் கேட்டது, அதனால சொல்கிறேன் உங்களுக்கு. அவங்களுக்கு 37 வயசு தான் இருக்குது. 37 வயசில் அவங்களுக்கு திடீர்னு தைராய்டு மட்டும்தான், அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு ஸ்டென்ட் கூட போட்டிருக்காங்களாம். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ தைராய்டு ப்ராப்ளம் என்னெல்லாம் இருதய பிரச்சனை வரலாம்னு சொல்லி தரேன், பார்த்துக்கிடுங்க. ஓகேவா? ஒன்று இருதய துடிப்பு ப்ராப்ளம் வரும். இருதய துடிப்பு சிலவங்களுக்கு ஹைப்போ தைராய்டிசம்னு ஒன்று உண்டு. ஹைப்போ தைராய்டிசத்தில் வந்து இருதய துடிப்பு வந்து குறையும். ஹைப்பர் தைராய்டிசம் உண்டு, அதில் வந்து இருதய துடிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேவா? அது ஒன்று தெரிஞ்சுடுங்க. அப்புறம் இது என்ன எழுதியிருக்கேன், கெட்ட கொலஸ்ட்ரால். இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்கிறதுனால சிலவங்களுக்கு என்ன ஆகும், சிலவங்களுக்கு இந்த இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் பிளாக், அத்தீரோஸ்க்ளரோசிஸ் வந்து சிலவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் கூட வரலாம் தைராய்டு பேஷண்ட்டுக்கு. ஓகேவா? அதனால எல்லா தைராய்டு பேஷண்ட்டும் கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்கான்னு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? மறக்காம செக் பண்ணி பாருங்க. அப்புறம் இருதய வீக்கம், தைராய்டு பேஷண்ட்ஸுக்கு இருதய வீக்கம் வரலாம். அதுக்கு 2 பேர் இருக்கு, என்னெல்லாம் சொல்லி தர. அடுத்தது 2 விதமான இருதய வீக்கம் வரலாம். அதுக்கு ஒன்றுக்கு பேர் 2 டைப் சொன்னேன் இல்லை, ஒன்று ஹைப்போ தைராய்டிசம், ஒன்று ஹைப்பர் தைராய்டிசம், 2 டைப் இருக்கு. அதில் என்ன மாதிரி இருதய வீக்கம் வரும் அப்படின்னா 3 எண்ணம். ஒன்று வந்து பார்த்துக்கிடுங்க, ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன், அது வந்து எதுக்குன்னு பார்த்துக்கிடுங்க. அப்புறம் பெரிகார்டியல் எஃப்யூஷன், அப்புறம் கார்டியோமயோபதி, இதெல்லாம் தான் ஒரு டைப் ஆஃப் இருதய வீக்கம். இது நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இந்த வீடியோவில் தான் சொல்ல முடியும். நெட்டில் சர்ச் பண்ணி இதை எழுதி எடுத்துடுங்க, எடுத்து நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் தான் இந்த இருதய வீக்கம் சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் யாருக்கு, தைராய்டு பேஷண்ட்ஸுக்கு. ஓகே, சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த பெரியவங்களுக்கு பாருங்கள், 42 கிலோ வெயிட் குறைச்சிருங்க, 128 86 கிலோ. ப்ரோட்டீன் பவுடர், மாத்திரை, ஜூஸு, தேன் ஒன்றும் கிடையாது. பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். அதனால இந்த தைராய்டை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இந்த தைராய்டு நமக்கு கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னா, தைராய்டு பிரச்சனை கண்ட்ரோலில் இருக்கணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணலைன்னா வாழ்க்கை முழுவதும் மாத்திரை தான், வேறு வழி கிடையாது. அதனால பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுங்க, பேலன்ஸ் டயட் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஹெல்த்தியாக இருக்கலாம். இல்லைன்னா தைராய்டு பேஷண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு உங்களுக்கே தெரியாமல் நிறைய விதமான ஹார்ட் ப்ராப்ளம்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் நான் சொன்ன விஷயத்தெல்லாம். ஓகே, பார்ப்பீங்களா? மறக்காமல் பாருங்கள். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் OIES டைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா?